ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுரக்காய் கூட்டில் தேங்காய் சேர்த்து எப்படி சுவையாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி 600 கிராம் சுரக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய சுரக்காவை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி விதைகள்லாம் இருக்கும், இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இது கூட சேர்க்கறதுக்கு அரை கப் அளவு துவரம்பருப்பு, அரை கப் அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பும் சிறுபருப்பும் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காவை எல்லாத்தையும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பை 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கூட்டில் சேர்க்கறதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காவை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நான் இதில் 8 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் எல்லாமே குக்கரில் சேர்த்துட்டேன். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் நல்ல தண்ணி சேர்த்து தான் ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு 3யும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்க்குறதுனால சீக்கிரமாக வெந்துடும். பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துறதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம பருப்பு கூடவே தண்ணி சேர்த்துருந்தோம், அதனால் திரும்ப தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. சுரக்காயிலையும் தண்ணி இருக்கும். இதை குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. குக்கர் மூடி போட்டு வச்சு மீடியம் ஃப்ளேம் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேங்காவும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டப்புறம் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நம்ம தண்ணி கரெக்டாக சேர்த்துருந்தனால காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கேன். 2 நிமிஷம் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணும்போது இந்த மாதிரி கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம், மசாலா பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும். நான் செஞ்ச மாதிரி ஒரு தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெயில் டைமும் ஸ்டார்ட் ஆனதுனால சுரக்காய் கூட்டெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுரக்காயில் நிறைய நீர் சத்துக்களும் இருக்குது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தாளிப்பும் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம காயை வேக வைக்கும் போதே தக்காளிலாம் சேர்த்துட்டோம், அதனால் தக்காளி சேர்க்க வேணாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. கூட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடியில் அடி பிடிக்கும். இதோட நல்லா இது மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து வச்சுருக்கிறத கூட்டில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சுரக்காய் கூட்டம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்காமல் கூட செய்யலாம். தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டில் வந்து கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இந்த கூட்டு வந்து நம்ம சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஎஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.